என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருந்தாய். திடீரென்று ஒருவன் வந்தான். வந்து நான் தான் வாழ்க்கையே, நான் தான் உனக்கு எல்லா விஷயமுமே என்று சொன்னான். சொல்லிவிட்டு விட்டு திரும்பி பார்ப்பதற்குள்ளேயே ஆள் காணவில்லை. எல்லா நம்பிக்கையும் கொடுத்தான். ஒரு நம்பிக்கை கூட பாக்கி இல்லை. எல்லா நம்பிக்கை, கூடவே இருப்பேன், உனக்கு தேவையானதை செய்வேன், நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன், நல்லபடியாக இருக்கலாம் என்று அத்தனை நம்பிக்கையை கொடுத்துவிட்டு சுதாரித்து திரும்பி பார்க்கும் பொழுது ஆளை காணும். வேறொரு பக்கம் வேறொரு வாழ்க்கையை தேடி நகர்ந்து விட்டார். அதிலிருந்தே உனக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லை. யாராவது நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொன்னால் கூட இதெல்லாம் சும்மா பேச்சுக்குத்தான், எதுவுமே செயல்கள் கிடையாது, எதுவுமே நல்லது நடக்காது, யாருமே எதுவும் நல்லபடி செய்ய மாட்டார்கள், எல்லாம் வார்த்தை தான் என்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்திற்கு வந்து விட்டார். சிலர் செய்யும் ஒரு தவறான விஷயம் எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை பாதிக்கிறது பற்றியா? முன்னாடி எல்லாம் எல்லோரும் சொல்வதையும் நம்பினார். ஆனால் நடுவில் ஒருவன் வந்த பிறகு அவன் சொன்ன நம்பிக்கையினால் அவன் ஏமாற்றம் தந்ததினால் யாருடைய நம்பிக்கையுமே யாருடைய பேச்சையுமே நீ நம்புவது கிடையாது. அந்த அளவுக்கு மனதால் மிகப்பெரிய காயத்தை அடைந்து விட்டார். உன்னுடைய காயத்திற்கு மருந்தாக நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? உன்னை விட்டு விட்டு உன் அன்பை பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அவனுக்கு தேவைப்பட்டதோ எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த உறவானது காற்றோடு காற்றாக கலந்து போய்விட்டது. எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அந்த அளவுக்கு துரோகம். நீ உன் மனதில் நினைப்பது இன்னுமே அந்த முகத்தை வேறு எங்கும் பார்க்கக்கூடாது. பார்த்தால் பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும். அதனால் நாமாக இருக்க வேண்டும். இனிமேல் யாரையும் நம்பாமல் நாமாக இருக்க வேண்டும். இது மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது. உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் எனக்கு நன்றாக புரிகிறது. உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன, நீ என்ன நினைக்கிறாய் என்பது அனைத்தும் எனக்கு தெரிகிறது. தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட கவலைகளுக்கு அனைத்திற்கும் மருந்தாக உன்னுடைய விட்டு போன உறவு அங்கு என்ன செய்கிறது? அது மட்டுமல்லாமல் உன்னை விட்டு போன அந்த இதனை போன்று இருக்கும் மிருகம் அங்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பது தெரியுமா? மிருகம் என்பது என்ன தெரியுமா? அதில் கூட ஒரு அன்பு இருக்கும். ஆனால் சிலருக்கு மனிதர்கள் உருவத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அன்பு என்பது என்னவென்று தெரியவில்லை. ஏமாற்றத்தை மட்டுமே தருகிறார்கள். இதுதான் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் அன்பாக வந்தவன் இப்பொழுது எங்கு இருக்கிறான் என்பது தெரியாமல் போய்விட்டான். ஆனால் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுவிட்டு போனவன் அங்கு எதுவுமே இல்லாமல், அன்பும் இல்லாமல், பாசம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல், காசு பணம் எதுவும் இல்லாமல் அங்கு கஷ்டப்படுகிறான். திரும்பியும் உன்னிடம் வர முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாய். அதனால் அங்கு அவனாக ஒரு உறவை தேடிக்கொண்டு போனான் பத்தியா? அந்த இடத்தில் நரகத்தில் இருப்பது போல இருக்கிறான். அவ்வளவு கஷ்டம். சம்பாதிக்கிறான், வேலைக்கு போகிறான், எல்லாமே நடக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. இங்கு சிலர் நினைக்கிறார்கள் காசு இருந்தால் போதும் என்று. காசு இருந்தால் நிம்மதியும் வேண்டும். நிம்மதி இருக்கிறதா? காசும் வேண்டும், எல்லாமே வேண்டும். உன்னிடம் இருக்கும் பொழுது பணமும் இருந்தது. ஆனால் எல்லாமே அவனுக்கு தேவையே இல்லாமல் இன்னும் அதிகமாக பணம் வேண்டும் எல்லாம் என்று போனான். ஆனால் அங்கு பணம் இருக்கிறது தவிர பாசமோ ஒரு சின்ன நல்ல விஷயமோ இல்லை. எல்லா விஷயத்திலும் ஏமாற்றத்தை மட்டும்தான் அவன் பெற்றான். நான் உனக்கு அப்பொழுதே சொன்னேன், யாரையும் நம்பாதே, ஏமாந்து விடுவாய் என்று. நான் கேட்கவில்லை. இப்பொழுது அவனை நம்பி ஏமாந்து விட்டாய். தங்கமே, போனவன் போகட்டும், விடு. போனவன் அடிபடத்தான் செய்வான். அதை நினைத்து கவலைப்படாதே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் போனவனை திரும்பி ஏற்றுக்கொள்ளாதே. போனவன் எப்பொழுதும் போனதாகவே இருக்கட்டும். எப்பொழுது நீ இருக்கும் இடத்தில் ஒரு நபரை வைத்து பார்த்தானோ அப்பொழுதே அவன் உன் வாழ்க்கையில் இல்லை என்றுதான் அர்த்தம். எப்பொழுது உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்ததோ அவன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது அவன் போய்விட்டான். ஒரு நபர் உன்னை விட்டு பிரிகிறார். உன்னிடம் மட்டுமல்ல, ஒரு நபர்
இன்னொரு நபர், 2 பேர்கள் இருக்கிறார்கள். ஒரு நபர் அதிகமான பாசம் வைத்திருக்கிறார், ஒரு நபர் பாசம் குறைவாக வைத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள். ஒரு நபர் பிரிந்து போக வேண்டும் என்று யோசனையை வைத்து விட்டார். உடனடியாக அவன் பிரிவது கிடையாது. ஏற்கனவே அவன் பல மாதத்திற்கு முன்னாடியிலிருந்து இவளை பிரிய வேண்டும், இவனை பிரிய வேண்டும், பிரிய வேண்டும், இதை யோசித்துதான் ஒரு முடிவெடுப்பார்கள். அதனால் உன்னை விட்டு போகும் பொழுது அவன் எத்தனையோ மாசத்திற்கு முன்பே முடிவு செய்து விட்டான் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று. புரிகிறதா? அதனால் எப்பொழுதிலிருந்தோ உன்னை ஏமாற்றி நாடகமாடி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருந்தவன் உன்னை விட்டு போய்விட்டான். ஒரு நம்பிக்கை துரோகி வாழ்க்கையில் இருந்து நகர்ந்து விட்டான் என்று நினைத்து சந்தோஷப்படும். போனவன் நினைத்தெல்லாம் கவலைப்படாதே, அங்கொன்றும் அவன் நன்றாக இல்லை. நீ இப்பொழுது நன்றாக இருக்கிறாய். உன்னுடைய வேலை, உன்னுடைய குடும்பம், நீ சந்தோஷமாக இருக்கிறாய். அதை வைத்துக்கொள் மனதில். சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், அமோகமான வாழ்க்கை கிடைக்கும். ஒரு இடத்தில் கூட நீ தோற்று போவது கிடையாது, தோற்று போகவும் மாட்டாய். நீ தோற்று போய்விட்டாய், ஏமாந்து போய்விட்டாய், எல்லா வழியும் பட்டு விட்டாய். இதற்கு மேல் தோற்றும் போக மாட்டாய், மற்றவரிடம் ஏமாறவும் மாட்டாய். உன் தொழிலால் வெற்றி கிடைக்கும், உன் தொழிலால் நல்லது நடக்கும். பல வழியில் உனக்கு பணங்கள் வரும், செல்வங்கள் கிடைக்கும். காலம் முழுவதும் உன் வாழ்வில் இன்பம் என்ற ஒரு புதிதாக ஒரு விஷயம் உனக்கு பிறக்க ஆரம்பிக்கும். நம்புங்கள். ஆக மொத்தம் இனிமேல் உன் வாழ்வில் எல்லாமே சுபிக்ஷம் மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கை நரகத்தில் இருந்தது, ஆனால் இப்பொழுது அதெல்லாம் மாறி சொர்க்கமான வாழ்க்கை அமைந்து விட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையை நீ திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க இன்பம் மட்டும்தான் வரும். ஒவ்வொரு விஷயத்திலும் உன் வாழ்வில் ஏற்றங்கள் மட்டும்தான் வரும். உன்னுடைய வாழ்க்கையை நீ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீ திரும்பி பார்க்கும் பொழுது இவ்வளவு விஷயம் நடந்ததா, இவ்வளவு விஷயங்களை தாண்டி வந்து விட்டோமா, இத்தனை பேர் ஏமாற்றினார்கள், இத்தனை பெயரையும் தாண்டி வந்து விட்டோமா, அவ்வளவு பெரிய தைரியமான பிள்ளையானம் என்று நீயே நினைத்து சந்தோஷப்படும் வகையில் உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் நடக்கும். எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். எல்லா விஷயத்திலும் நான் இருப்பேன். பல பேருக்கு உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். நல்லது நடக்கட்டும், இன்பங்களானது மலரட்டும். தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு தானாகவே வந்து கிடைக்கட்டும் என்று இந்த சாய் ஆசீர்வாதம் செய்கிறேன். போனவன் போகட்டும் விடு. துரோகியை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளாதே, அது கவலையை தான் தரும். தூக்கி எறி. தேவையில்லாத பொருளை எங்கு தூக்கி எறிவாய்? குப்பையில். அதுபோல அவனை குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையில் உனக்காக ஒரு நல்லதொரு வாழ்க்கையை தருகிறேன். அதுவரைக்கும் அமைதியாக இரு, உன் கடமையை செய். எப்பொழுதும் இந்த சாய் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு நல்லதையும் பல நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.